எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் எனக்கு பிடிச்ச ஒரு கோயிலுக்கு நான் வந்திருக்கேன். இது எங்கே இருக்குன்னா, திருவாதவூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்குது. திருவாதவூர்னால் நமக்கு எல்லோரும் தெரியும். மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் தான் திருவாதவூர் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த திருவாதவூர் எங்கே இருக்குன்னா, மதுரையிலேருந்து வடக்கே 25 கிலோமீட்டர் தொலைவிலும், மேலூரிலிருந்து மேற்கே 8 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள ஊர் தாங்க திருவாதவூர். இந்த ஊர் பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக, எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு ரொம்ப அருமையான ஒரு ஊராக இருக்குங்க. இந்த ஊருக்கு வந்தாலே நமக்கு மனசில் ஒரு மன அமைதி கிடைக்கிற மாதிரி நான் உணர்கிறேன். இந்த திருவாரூரில் என்ன ஃபேமஸ் விசேஷம்னா, திருவாதவூர் திருமறைநாதர் கோயில் தாங்க இங்கே விசேஷம். இந்த திருவாதவூர் திருமறைநாதர் திருக்கோயில் இந்த கோயிலில் வேதநாயகி அம்மன் உடனுரை திருமுறைநாதர் தான் மூலவராக இங்கே காட்சியளிக்கிறார். இந்த கோயிலோட தல வரலாறு என்னென்னா, சிவபெருமான் சனி பகவானின் வாத நோயை தீர்த்த தலம் என்பதால் தான் இந்த தலம் வாதவூர் என்று பெயர் பெற்றது. இதனால்தான் இங்கே யாரெல்லாம் இங்கே தரிசிக்க இறைவனை வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் கை கால் முடம் பக்காவாதம் உள்ளிட்ட அனைத்து வகையான வாத நோய்களும் தீரும் என்பது இங்கே நம்பப்படுகிறது. ஸோ நிறைய பேருக்கு தீர்ந்திருக்கிறதாகவும் கூறுறாங்க. இங்கே மெயினாக இந்த திருவாதூர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே மெயினாக மாணிக்க வாசகருக்கு அப்படின்னு ஒரு தனி சன்னதி இருக்குங்க. அது கிழக்கே பார்த்து இருக்குது. அவர் கைகளில் திருவாசக சுவடி ஏந்தியவாறு இங்கே இருக்கிறது. இந்த கோயில் அமைந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான இடங்க. இங்கே திருவாதூரில் உள்ள சிவனை தரிசித்தவங்க கண்டிப்பாக திரும்பியும் மீண்டும் மீண்டும் இந்த சிவனை நமக்கு தரிசிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக வருங்க. இந்த திருவாதூரில் ரொம்ப நல்ல ஒரு இனிமையான ஊர். எங்கே பார்த்தாலும் ஒரு மன அமைதி கொடுக்கக்கூடிய ஒரு பச்சை பசேல்னு இருக்கிற குளிர்ச்சியான காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். இங்கே மாணிக்க வாசகர் இங்கே இருக்கையில் இங்கே சிவன் மாணிக்க வாசகர்களுக்கு அந்த சிலம்பொலியை உணர்த்தின ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே மாணிக்க வாசகர்களால் 100 கால் மண்டபம் அமைத்து கட்டப்பட்டுள்ள ஒரு மண்டபம் இருக்குது அப்படிங்கிறது வரலாறு சொல்லுதுங்க. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக திருவாதவூர் வாங்க. கண்டிப்பாக இந்த சிவனை நீங்கள் தரிசிங்க. எல்லா நலமும் பெற்று நலமுட வாழ இந்த திருவாதூர் திருமுறைநாதரை நான் வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.